லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆண்டவர் பேசுவார். அப்படின்னா, நீ இப்படி இரு, அவங்க இப்படி இருந்தா இப்படி இருப்பாங்க, நீ இப்படி இரு, நீ இதை செய், அதை உனக்கு இப்படி செய்வாங்க. இதுல ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்லுவாரு, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்படின்னா விடுதலை பண்றது அப்படின்னா என்னன்னா, சில காரியங்கள் நம்முடைய கரத்துல பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். நம்ம இதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வர வேண்டியது பரலோகம் ரிலீஸ் பண்ணும். இதுக்கு ஒரு பெரிய மீனிங் அதுதான். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்றது அப்படின்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு எடுக்கும்போது நல்லா புரியும். சில காரியங்களை நம்ம செய்யும் போது சில நன்மைகள் பரலோகத்துல இருந்து நமக்கு வரும். எப்படின்னா, இதுவரையிலும் ஒருவேளை நம்ம அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நம்ம ருசிக்காம இருந்திருப்போம். அந்த காரியம் மட்டும் நம்மளுக்கு நடக்காம போகும். ஒரு சில காரியம் மட்டும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஒரு நமக்கு பிடிச்சு வச்ச மாதிரியே இருக்கும். ஏன் இதுல விடுதலை இல்லை, ஏன் இதுல மாற்றம் இல்லை, ஏன் இதுல இந்த காரியம் மாறல, ஏன் இதுல நன்மை வரல, நம்ம அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். அதை குறித்துதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அது ரிலீஸ் ஆகணும்னா நீ ரிலீஸ் பண்ணணும், அது உனக்கு வரணும்னா நீ ஒண்ணு செய்யணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓ சைடுல இருந்து ஒரு கிரியை இருக்குது, அந்த கிரியை நீ செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த நன்மை வந்துடும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசி பார்த்தா தெரியும். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இப்ப இங்க ஒரு காரியம் நடக்குது. ஆபிரகாம் கேராருக்கு போனோடனே அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, சாராள் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேசத்து ராஜா சாராளை கூட்டிட்டு போய் அரண்மனையில வச்சிடறான். இப்படி வைக்கும்போது இதுல அந்த ராஜா மேல ஒரு தப்பும் கிடையாது. பட் ஆனா ஆண்டவர் சாராள்கிட்ட, அந்த சாராளி நிமித்தமா அபிமெலேக்கிட்ட சொல்றாரு, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைத்து ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அப்ப அபிமெலேக்குக்கு சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய மனைவியை அவன் இடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இப்ப நல்ல கவனிங்க, அபிமெலேக்குக்கு சாராளையும் ஆபிரகாமையும் என்னன்னு தெரியாது. அவங்க சொல்றத வச்சு அபிமெலேக்கு கிரியை செய்யறான். பட் ஆனா ஆண்டவர் ரொம்ப கடினமா அபிமெலேக்கு கிட்ட பேசுறாரு, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக. இப்ப ஒரு சொப்பனத்துல அப்படி சொல்றான், நீ அவளை அனுப்பலைன்னா நீ செத்து போயிருவ, நீ செத்து போறது இல்லாம உன் கூட இருக்கிறவங்க எல்லாருடைய உயிருக்கும் கேரண்டி இல்லைங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம் அபிமெலேக்குக்கு வரும். அப்ப அபிமெலேக்கு காலையில எழுந்து தன் ஊழியக்காரரை அழைப்பித்து இதெல்லாம் சொல்றான், இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், சாராளை நம்ம இங்க கூட்டிட்டு வந்ததுனால இப்படி ஒரு கிரியை இருக்குது, அவ தங்கச்சி கிடையாது, அவ அவ மனைவி அப்படின்னு அபிமெலேக்கு கிட்ட கர்த்தர் சொன்னதா எல்லாத்தையும் சொல்லுவான். இப்ப நல்ல கவனிங்க, இந்த காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஆபிரகாம் கிட்ட அபிமெலேக்கு சொல்லுவான், நீ எனக்கு ஏன் இப்படி பொய் சொன்ன, ஏன் இப்படி சாராள் நீ ஏன் இப்படி சொன்ன, நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேனே, எல்லா விளக்கங்களையும் அபிமெலேக்கு கொடுப்பான். ஆனாலும் ஒரு பெரிய காரியம் அபிமெலேக்குக்கும் அந்த கேராருடைய தேசத்திலையும் நடக்கும். அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் அபிமெலேக்குக்கு சொன்னது என்னன்னா, நீ அழைத்து கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய் அப்படின்னு சொல்லுவார். இதனால உன்னுடைய கூட இருக்கிற ஜனங்களுக்கும் நீங்க மரணம் வரும்னு ஒரு பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு, பட் ஆனா ஆண்டவர் செய்யற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அபிமெலேக்கினுடைய அந்த காரியங்கள் நிமித்தம் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்து வச்சிருந்தார். அப்படின்னா என்னன்னா, அபிமெலேக்கு ஒரு தப்பு பண்ணதுனால அபிமெலேக்கினுடைய அந்த ஒரு ரிலேட்டட் எல்லாருடைய கற்பங்களையும் கர்த்தர் அடைச்சு வச்சிட்டார். இப்ப இந்த கர்ப்பம் அடைச்சுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் அபிமெலேக்கிட்ட ஒரு அழகை சொல்றாரு, ஆபிரகாம் நீ என்ன பண்ணு, ஆபிரகாம ஜெபம் பண்ண சொல்லு, ஆபிரகாம நீ ஜெபம் பண்ண சொன்னேன்னா இது நடக்கும். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும், நல்ல கவனிங்க, இவன் செஞ்ச ஒரு தப்புனால யார் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறா, அபிமெலேக்கினுடைய மனைவி. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். இதுல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அபிமெலேக்கினுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரிகள், அவனுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குழந்தை இல்லாம போகுது. இது ஒரே வாதை எல்லாருடைய
சரீரத்திலும், அதாவது ஒரு ப்ராப்ளம் தான். அபிமெலேக்கு செஞ்ச இந்த காரியத்துல ஆண்டவர் வந்து வேற எந்த பனிஷ்மெண்ட்டும் யாருக்கும் கொடுக்கல. ஒரே ஒரு ப்ராப்ளத்தை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். நல்ல கவனிங்க. அபிமெலேக்கு கிட்ட ஆண்டவர் சொன்னது என்னது? நீ வந்து நீ விடல அப்படின்னா நீ சாத அப்படின்னு. சோ விட்டுட்டாரு. அபிமெலேக்கு வந்து சாரால வந்து விட்டுட்டா அந்த வார்த்தையை சொன்ன பிறகு. அப்படின்னா ஏன் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும்? கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. அவன் விடல அப்படின்னா ரைட். ஆனா அபிமெலேக்கு உண்மை தெரிஞ்ச உடனே மறுநாள் காலமே சாரால நீ போ, நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவார். செட்டில் பண்ணாலும் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல பயங்கரமா தலை தூக்கி நிக்குது. என்னன்னா எல்லாருக்கும் சேம் ப்ராப்ளம். அபிமெலேக்கருடைய மனைவி, வேலைக்காரிகள், அவங்க சேர்ந்த எல்லாத்துக்கும் குழந்தையே இல்லாம போகுது. அப்படின்னா நல்ல கவனிங்க, ஏன் இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஆபிரகாமை கூப்பிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ ஆபிரகாமை கூப்பிட்டு உனக்காக ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் வந்து தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறம் பெரும்படியான அனுகிரகம் நடக்குது. இப்ப இதுலதான் ஒரு பெரிய பிளஸிங்க ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆபிரகாம் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் நாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். நல்ல கவனிங்க, இதுதான் விஷயம். என்னன்னா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாரு. நீ போய் அபிமெலேக்குக்காக, அவன் மனைவிக்காக, அவனுடைய வேலைக்காரிகளுக்காக ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணு? அவர்களுடைய கர்ப்பம் திறக்கப்படணும், அவர்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னு நீ ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம் கடைசி வசனத்துல ஆபிரகாம் செய்து முடிப்பார். அதுக்கப்புறம் முதல் வசனம் வேதத்துல எப்படி ஆரம்பிக்குன்னா, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, தான் உரைத்தபடி சாராளுக்கு செவி கொடுப்பார். அப்படின்னா இப்ப ஆண்டவர் நம்மளோட சொல்லுகிற ஒரு காரியம், எந்த போர்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த போர்ஷன்ல நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு சரீர சுகமா இருக்கு, சுகவீனமா இருக்குதா, மற்றவர்களுடைய சுகத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணுமா, மற்ற குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரணுமா, மற்றவர்களுடைய பொருளாதாரம் உயரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிற சீக்ரெட் இதுதான். என்னன்னா ஒரு சீக்ரெட், எந்த இடத்துல நீ ரிலீஸ் பண்றியோ ஓம் பிளாக் அந்த இடத்துல கர்த்தர் ரிலீஸ் பண்ணிடுவார். விஷயம் வந்து இதுதான். ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆக்சுவலா எந்த வாதையுமே அபிமெலேக்குக்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா, கர்ப்பத்தை அடைக்கணும்னு என்ன அவசியம்? ஆபிரகாம் வந்து சாராள சகோதரின்னு சொன்னது ஆபிரகாம், அது தெரியாம கூட்டிட்டு போனது அபிமெலேக்கு, ரைட்? ஆனா அந்த தெரிஞ்ச உடனே அபிமெலேக்கு விட்டுட்டான். இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட கர்த்தர் ஏன் அந்த இடத்துல கர்ப்பத்தின் ரிலேட்டடா கொடுக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பிளெஸிங் வேணும், ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறணும், ஆபிரகாமினுடைய மனைவியுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தம் நிறைவேறணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப உங்களுடைய வாக்கு தத்தம் எங்க பிளாக் ஆகி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் இதுல ரொம்ப ட்ரை பண்ணியும் எனக்கு பிரேயருக்கு ஆன்சர் வரல, இதுல நான் ரொம்ப ஜெபம் பண்ணியும் எனக்கு இதுல ஒரு விடுதலை இல்ல அப்படின்னா, இப்ப ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க விடுதலை பண்ணுங்க, நீங்க விடுதலை பண்ணப்படுவீங்க. நீங்க முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க மற்றவங்களை. ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுது, நீங்க ரிலீஸ் பண்ணப்படுவீங்க. அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு கட்டப்பட்டது மாதிரி இருக்குதோ, எனக்கு விடுதலை வேணும், இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இப்படி இருக்குது அப்படின்னா, யாரு உங்களுக்கு ப்ராப்ளம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரு உங்களுடைய யுத்தத்துல ரொம்ப உங்களோட யுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. வேதம் அழகா சொல்லி கொடுக்குது ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் உன் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, உன்னுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன்னுடைய வீட்டுல ஒரு குழந்தை வரணும் அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு, அவனுக்கு குழந்தை வரணும். கேராருடைய தேசத்துல கேராரின் மக்களுக்கு, அபிமெலேக்கின் ஜனங்களுக்கு நீ ஜெபம் பண்ணும் போது அவர்களுடைய கற்பம் திறக்கப்படணும். நீ ஜெபம் பண்ணினா உன் மனைவியுடைய கற்பம் திறக்கப்படும். இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு சீக்ரெட் அதுதாங்க. நீங்க உங்களுக்கு என்ன காரியத்துல ஒரு விடுதலை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியம் மற்றவர்களுக்கு செய்யுங்க. அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு பினான்சியல்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட பினான்சியல் ட்ரபிள் நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா ஜனங்களும் உங்களுக்கு உங்களுடைய சர்க்கிள்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க, பினான்சியல கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பொருளாதாரத்தை
ஆசீர்வதிங்க. அவங்க பொருளாதாரம் உயரட்டும். ஒருவேளை நீங்க சரீர சுகவீனத்தினால பலவீனத்தினால கஷ்டப்பட்டீங்கன்னா மற்றவர்களுடைய சுகத்துக்காக ஆண்டவரே இந்த நேரத்துல உங்களுடைய எண்ணங்கள்ல சிந்தனைகளை கர்த்தர் உங்களுக்கு ரிலேட்டடா கொடுத்திருப்பார்ல, இவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரை சொல்லி கைகளை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன நடக்கும்? நீங்க விடுதலை பண்ணும்போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நீங்க ஒரு மனுஷங்களை எந்த விதத்துல பிளஸ் பண்றீங்களோ அந்த பிளெஸிங் உங்களுடைய எல்லைகள்ல இல்லாமல் இருக்குமானால் அந்த பிளெஸிங் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இதுதான் வேதம் சொல்லுகிற சீக்ரெட். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற சீக்ரெட். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆபிரகாம் ஜெபிச்சார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆபிரகாமுடைய வார்த்தை உரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, எல்லாம் நிறைவேற தொடங்கியது. இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெறுகிற ஒரு காரியம் உரைக்கப்பட்டது, உங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டது, எல்லாம் நிறைவேறணும்னா ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க அப்படி செய்யுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரியாளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லும் போது மரியாள் போய் எலிசபெத்துக்கு ஜெபம் பண்ணான். விஷயம் அதுதான். மரியாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஆனா மரியாள் போய் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவளை ஆசீர்வதித்தார். இதுதான் வேதம் சொல்லுகிற ரகசியம். இதே ரகசியம் தான் உங்களுக்கும் எனக்கும். அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உங்க மற்ற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ற உங்களுடைய ஸ்தலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, உங்க சொந்தக்கார பிள்ளைகளுக்காக, உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களை ஒருவேளை கஷ்டப்படுத்துற ஒரு ஒருத்தவங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ரீதியில இருக்கிறவங்களும் இருக்கலாம். அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கொடுமையே செஞ்சிருந்தாலும், அவங்க உங்களை பகைச்சிருந்தாலும், அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருந்தாலும், நீங்க அவங்களை ரிலீஸ் பண்ணும்போது நீங்க விடுதலை பண்ணப்படுவீங்க. இதுதான் ஆண்டவர் அருமையா ஆபிரகாமுக்கு செஞ்சார். இதுதான் ஆண்டவர் கர்த்தர் அருமையா இந்த காரியங்களை கவனிச்சு செய்கிறவர். யோபுவினுடைய புஸ்தகத்திலையும் அதே அதுதான். கர்த்தர் உங்களுக்கு இது பிளாக் ஆகிருக்குங்கிற செக்ஷன்ல கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க அந்த செக்ஷன்ல உங்களோட போராடினவங்களை நீங்க ரிலீஸ் பண்ணி பாருங்க. உங்களோட யுத்தம் பண்றாங்க, உங்க இருதயத்தை நொறுக்கினவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களோட யுத்தம் பண்ணவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நீங்க பண்ற பிரேயர் அவங்களுக்கு தெரியணும்னு கூட கிடையாது. இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீங்க அவங்க எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன பேசுனது உண்மைதான், என்ன நொறுக்கினது உண்மைதான், என்ன காயப்படுத்துறது உண்மைதான், ஆனா அவங்க இப்படி கஷ்டப்படுறதுனால இயேசுவின் நாமத்துல நான் அவங்களை ரிலீஸ் பண்றேன். அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய விடுதலையை கர்த்தனே அவங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க சிறையிருப்புகள் மாறுபடியா ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விடுதலை பண்ணுங்க. நீங்க உங்க கரத்துல அது இருக்குது. உங்க கைகள்ல இருக்கிற காரியங்களை நீங்க ரிலீஸ் பண்ணி விடுங்க. உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த பகைய, கோபத்தை, எரிச்சலை நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மன்னிக்க முடியாத தன்மையை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணிடுவார். வேதம் அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது. நீ விடுதலை பண்ணப்படுவ. நீ விடுதலை பண்ணிடு. மற்றவர்களை குற்றவாளிகள்னு தீர்க்கக்கூடாது. ஏன்னா நீ குற்றவாளின்னு தீர்க்கப்படக்கூடாது. மற்றவர்களை நீ எந்த காரியத்தை கொடுத்து குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா நீ யாருக்கு முன்னாடி குற்றப்பட்டு போக கூடாது. ஆண்டவர் இந்த வேலையில நமக்கு சொல்ற ஒரு பெரிய சீக்ரெட் இதுதாங்க. நம்ம யாருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களை ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவரே என்னை பகைக்கிறவங்க எனக்கு எதிரிகளே யாரும் கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தனையில ஒரு கசப்பு. ஒருவேளை யோபு 3 பேர் பேசும்போது நம்ம சாதாரணமா வாசிக்கிறோம். ஆனா யோபுவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவங்களால. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. யோபு ஜெபம் பண்ணும்போது அவன் சிறையிருப்பு மாறிச்சு. அவன் எதிர்பார்க்கல, கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லல. பட் ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அந்த கட்டளையை ஏற்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு பைபிள் சொல்லுது. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் தெரியாது, எதனால அது பிளாக் ஆகிருக்குதுங்கிறது தெரியாது. பட் ஆனா நம்ம இது ஒரு ரூலா கர்த்தர் அழகா சொல்லியிருக்கிறாரு. நீ ரிலீஸ் பண்ணி விட்டுரு. உன் இருதயத்துல இருக்கிற காயம், உன் இருதயத்துல அவங்களால பட்ட வேதனை, உன் இருதயத்துல அவங்களால பட்ட எல்லா காயங்களும் கண்ணீரும் மாறணும்னா அவங்கள நீ ரிலீஸ் பண்ணி விட்டுரு. உன்னுடைய சிந்தனையில இருதயத்துல இருந்து அவங்களை டோட்டலா ரிலீஸ் பண்ணி விட்டு, ஆண்டவரே நீங்க அவங்கள பாத்துக்கோங்க. அவங்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டும், அவர்களுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க பிள்ளைகள் படிக்கட்டும், அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், அவங்களுடைய குடும்ப பொருளாதாரம் உயரட்டும், அவங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்க ரிலீஸ் பண்ண உங்களுக்கு கர்த்தர் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் இந்த வார்த்தைகளை கனம் பண்றோம் சுவாமி. நாங்க இந்த வார்த்தைகளை கனம் பண்றோம்ப்பா. எங்களுடைய வாயிலிருந்து இப்ப நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க. எங்களை நொறுக்கினவங்க எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க சுவாமி. அவர்களை இயேசுவின் நாமத்துல நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமா வாழ வைங்க. ஆண்டவரே, மனதார நாங்க உங்களை பிளஸ் பண்றோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.